வெளியில அடிக்கிற வெயில நம்மளால கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஆனா நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் இந்த வெயில வந்து நம்ம சமாளிக்கலாம். கம்மங்கூழ் நான் ஏற்கனவே சட்டியில பண்ணது போட்டிருக்கேன். குக்கர்ல பண்றது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோங்க இது. கம்பு வந்து ஒரு சிறுதானியம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா மினிமம் ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் காலையில ஊற வச்சுட்டு போயிட்டேன். சாயங்காலமா வந்து நல்லா 4-5 தடவை கழுவி தண்ணியை கீழே ஊத்திட்டு நல்லா தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜார்ல போடணும். ஈரம் இருந்தா பரவாயில்ல, ஆனா தண்ணி இருக்க வேண்டாம். நல்லா வடிச்சிட்டு மிக்சியில போட்டுக்கோங்க. மிக்சியில வந்து நல்லா ரவையை விட ஃபைனா கொஞ்சம் பொடிச்சுக்கோங்க. ரொம்ப கொரக்கொரான்னு இருந்ததுன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால எப்பவுமே நான் வந்து நல்லா பொடிச்சுக்குவேன். ஆனா இதே மாவுல செஞ்சா வந்து இதோட ருசி வர்றது கிடையாதுங்க. நான் 1 டம்ளர் கம்பு தாங்க ஊற வச்சேன். இப்ப அதுல 4 டம்ளர் தண்ணி ஊத்தி குக்கர்ல கொதிச்சிட்டு இருக்கு. எப்பவுமே தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கம்பு பொடிச்சதை உள்ள போடணும். அப்பதான் அந்த கொதி வந்துகிட்டே இருக்கும். கம்பு வந்து கீழே போய் தங்காதுங்க. கம்பு கீழே போய் தங்கிருச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து கெட்டி ஆயிரும். கட்டி ஆயிருச்சு அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிருங்க. அதனால தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பொடிச்சதை உள்ள போடுங்க. உள்ள போட்டுட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. கம்பு உள்ள போட்டதுமே இந்த கொதிக்கிறத அடங்கும். தண்ணி கொதிச்சதுமே நான் கம்பு உள்ள போடும் போதே அடுப்பு சிம் பண்ணிட்டேங்க. இப்ப வரைக்குமே அடுப்பு சிம்ல தான் இருக்கு. ஒரு கொதி வந்ததுமே நம்ம குக்கர் மூடி வைக்கிறோம். குக்கர் மூடி வச்ச உடனே மேல ஆவி வந்துரும். வந்த உடனே வெயிட் போட்டுருங்க. சிம்ல தான் இருக்கு அடுப்பு. 10 நிமிஷம் வச்சீங்க அப்படின்னா வெந்துரும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா விசில் இறங்கினதுக்கு அப்புறமா திறந்து பாத்துக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊத்தினதுனால அப்படியே கெட்டியா எல்லாம் ஆகாது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழஞ்சுதான் இருக்கும். அப்படியே ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீழே போய் கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கும். அது நீங்க கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த கட்டிகள் எல்லாம் நல்லா உடஞ்சிரும். கட்டிகள் இல்ல, ஆக்சுவலா கீழே போய் செட் ஆயிருக்கு. அதை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இருக்காதுங்க. இப்ப நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நான் இதை பண்றேன். ஏன்னா நான் காலையில ஊற வச்சுட்டு சாயங்காலமா பண்ணேன், வேக வச்சேன். அப்படியே குக்கரை விட்டுட்டேன். இப்ப நைட்டு நான் படுக்க போகும்போதுதான் எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊத்தி வைக்கிறேன். அந்த தண்ணி ஊத்தி கொஞ்சம் புளிச்சாதான் காலையில நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியும் கூட. அதனால தண்ணி ஊத்தி வைக்கிறேங்க. அதாவது நம்ம கம்போட அளவுல இருந்து மேல 1 இன்ச்சு அளவுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி ஊத்தி வச்சுக்கோங்க. நான் சாயங்காலமா பண்ணதுனால நைட்டு சூடு ஆறிடுச்சு, அதனால தண்ணி ஊத்திட்டேன். நீங்க சப்போஸ் நைட்டு தான் கிளறீங்க அப்படின்னா அப்படியே வச்சிருங்க, ஒன்னும் ஆகாது. காலையில நீங்க அப்படியே கரைச்சிக்கலாம். தண்ணி ஊத்தி வைக்க வேண்டாம். சூடா இருக்கும்போது தண்ணி ஊத்த வேண்டாம். இப்ப அடுத்த நாள் காலையில எடுத்துட்டு அந்த தண்ணி ஒரு கப்ல வடிச்சு வச்சுக்கிறேன். ஆக்சுவலா இந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லதுங்க, இதை சேர்த்திக்கணும். அதனால அந்த தண்ணியை ஒரு பக்கம் வடிச்சு வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், அதெல்லாம் இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஊற வச்சிருந்த தண்ணியையும் உள்ள ஊத்திக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு நான் சேர்க்கிறேன். 3 கரண்டி அளவுக்கு கெட்டி தயிர் சேர்க்கிறேன். உங்ககிட்ட மோர் இருந்ததுனாலும் நீங்க சேர்த்துக்கலாம். சட்டியில பண்றதுனால இதே தாங்க. நம்ம தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் பொடி போட்டுட்டு அப்பப்ப கலந்து விட்டுட்டு நல்லா அந்த கம்பு ஒரு 10-12 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில இதே மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே நிறைய எல்லாம் செஞ்சு வைக்க மாட்டேங்க, அளவா தான் செஞ்சுக்குவேன். இது பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு மட்டும் 3 பேருக்கு அளவா இருக்குங்க. 1 டம்ளர் கம்பு போட்டோம் அப்படின்னா, அதாவது 170 கிராம் டம்ளர், அதுல வந்து கம்பு போட்டு வேக வச்சோம் அப்படின்னா 3 பேர் குடிக்கலாம். அவ்வளவுதான். சின்ன வெங்காயம் பொடி பொடியா வெட்டி சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி தலை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும், ஊர்னா நல்லா இருக்கும். ஆனா அதுவும் ஹீட் தான் அப்படிங்கறதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கறது இல்ல. சும்மா வீடியோக்காக தான் பச்சை மிளகாய் அப்படியே மேல வச்சு வீடியோ எடுத்தேன். அப்புறமா அதை எடுத்துட்டேன். ஏன்னா பச்சை மிளகாவும் ஹீட்டு தாங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி உள்ள போட்டுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அது கடிச்சு சாப்பிடறதுக்கும் நல்லா தாங்க இருக்கும். ஊறுகாய் எதுவுமே நாங்க தொட்டுக்கிறது இல்ல, இப்படியே குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா வெங்காயம் இருக்கு இல்லையா, நிறைய வெங்காயம் போட்டதுனால அந்த சுவையே ரொம்ப நல்லா இருக்கும். வாரத்துல கண்டிப்பா 3 நாளைக்கு எடுத்துக்கோங்க, உடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்கும்.